ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் என்னென்ன புக் லிஸ்ட் நம்ம வந்து படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு என்ன புக்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் என்ன புக்ஸ் படிக்கணும், பேஸ்லேருந்து கோர் வரைக்கும் எந்த மாதிரி கவர் பண்ணணும், செமஸ்டர் புத்தகம், அவுட் சோர்ஸ், டிகிரி லெவல், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எந்த புக்ஸ் படிக்கணும் இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சிலபஸ் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணணும் அந்த மாதிரி வந்து தோணும். இதுதாங்க பேஸ். அதாவது புக்ஸ் வந்து கொடுங்க, 6th புக்கை வந்து படிக்கணும், 7th புக்கை படிக்கணும், ஒரு பிடிஎஃப் கொடுங்க படிக்கணும், இது எல்லாமே காலம் மாறிடுச்சு. இங்கே வரப்போகிற காலங்களில் பேப்பர் டஃபாக வந்து கேட்குறாங்க, கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, மெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்கேருந்து ஆரம்பித்தா தான் ப்ராப்பராக வந்து படிக்க முடியும். ஓகே, ஸோ நான் புக் லிஸ்ட் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி லிங்க் பண்ணி படித்தா தான் ப்ராப்பராக வந்து படிக்க முடியும். வெறுமனே ஒரு பிடிஎஃப் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, கிளாஸ் இருக்குன்னு படித்தோம் அப்படின்னா நம்ம படிப்போம், பட் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வருது. ஏன்னா இங்கே இப்போ 145 கட் ஆஃப் வருது அப்படின்னா 140 மார்க் எடுத்தவன் நல்லா தான் வந்து படிச்சிருக்கான், 145 எடுத்தவன் நல்லா தான் படிச்சிருக்கான். ஆனால் இந்த 5 மார்க் டிஃப்ரென்ஸில் இவன் கிளியர் பண்ணிடுறான், இவன் கிளியர் பண்ண முடியல. அதுக்கான காரணம் சில பேஸ் நம்ம சரியாக வந்து போடலை. ஓகே, அதுக்காக சொல்கிறது தான் இங்கே இந்த சிலபஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பேஸ் பண்ணி தான் புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும், புக்கு நம்ம வந்து வாங்கணும். ஓகே ரைட், பார்த்துடலாம். ஸோ குரூப் 1 எக்ஸாம் அண்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்காக ஒரு ப்ராப்பர் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெய்லி கிளாஸ் டெஸ்ட் நோட்ஸ் எல்லாமே வந்திருக்க போது ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துடலாம். 2026 குரூப் 1 எக்ஸாமுக்கு இன்னும் 90 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த 90 டேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது எக்ஸாம் என்ன, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் தொடர்ந்து மெயின்ஸ் இருக்குது, அடுத்த இன்டர்வியூ இப்படி வந்து போகுது. அப்போது ப்ரிலிம்ஸை முடிச்சாதான் மெயின்ஸ் வந்து பின்னாக போக முடியும். இருக்கிற 90 நாட்களில் ப்ரிலிம்ஸே கவர் பண்ண முடியாது, மெயின்ஸ் எப்படி ப்ரோ படிக்கிறது, இந்த பயம் வந்து வரலாம். இப்போ செப்டம்பரில் குரூப் 1 வருது ப்ரிலிம்ஸ் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 3 மாதம், ஒரு ஜான், டிசம்பர் அந்த டைமில் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கவர் பண்ண முடியாதா, கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸ் படித்தா மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியாதா, இந்த பயத்தோடு ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போது படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸும் கவர் பண்ணணும், மெயின் சிலபஸ் தொடாமையே மெயின்ஸை படித்தா மாதிரியே வந்து இருக்கணும். அப்போ 90 டேஸில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வந்து படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இதாங்க சயின்ஸ்க்கான சிலபஸ், அறிவியலுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக சிலபஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம சிலபஸை டீட்டெயிலாக சொல்ல போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் தான். ரைட், இப்போ சயின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, 10 கேள்வி ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இதுக்கு படிக்க வேண்டிய புத்தகம் 6th to 12th வரைக்கும் அவ்வளவு இருக்குது. ஹிமாலயா மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பின்னாக படிக்கணும். அவ்வளோ படிக்கிறதுக்கு 90 நாட்களில் நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் படித்தாலும் சயின்ஸ் சிலபஸை ஃபுல்லாக முடிக்க முடியாது. சயின்ஸை பிடிச்சே படித்தாலும் சரி, ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி கேட்க போகிற 10 கேள்வியில் 10 out of 10 எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்போது டைம் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 10 கேள்விக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமா, இதை கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போகணும். எங்கே நமக்கு தேவையோ ப்ரொடக்டிவாக கொண்டு போனால் நிச்சயமாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சிலபஸை பேஸ் பண்ணி புக் லிஸ்ட்டை ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ப்ரிலிம்ஸ் நம்ம வந்து படிக்கணும் இல்லையா, இது ப்ரிலிம்ஸ் சிலபஸ். இங்கே மெயின் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து பாருங்கள், ஈஸியாக கொண்டு போகிறேன். பாலிட்டி, ஓகே, இப்போ இந்தியன் பாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கா, இது உங்களுக்கு மெயின்ஸ்க்கான சிலபஸ்ங்க. இதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், பார்த்தே வந்து படிங்களா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்புன்னு ஃபுல்லாக வந்து படிங்க. இது மெயின்ஸ்க்கான சிலபஸ். அப்படியே மேலே வந்து வாங்க. ரைட், இது பாலிட்டி. ஓகே, இப்போ இந்த சிலபஸ் வந்து படித்து பாருங்கள். இந்த 2 சிலபஸ் நீங்கள் கம்பேர் பண்ணால் இந்த வார்த்தைகள் உட்பட ஆஃப் சிலபஸ் சேமாக தான் வந்து இருக்கும். அப்போது இதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க, இந்த 90 நாட்களில் இதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம், கண்டென்ட் லேர்ன் பண்ணிடலாம். மெயின்ஸ் எழுதி பார்க்கணும் கஷ்டம், அதெல்லாம் வந்து ஓகே, நான் எதுவும் சொல்லவே இல்லை. கண்டென்ட் தெரிஞ்சால் தான் எழுதி பார்க்க முடியும். அப்போ அந்த கண்டென்ட் படிக்கிறதுக்கு அடிப்படை புத்தகம் என்ன வந்து படிக்கணும். அப்போ இங்கே படித்தா ப்ரிலிம்ஸ்க்கும் நம்பிக்கை கிடைக்காது. ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸை டச் பண்ணாமலே மெயின்ஸை நம்ம வந்து முடிக்கிறோம். அப்போ அந்த ஒரே புக்கில் 2 வேலையை நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், 90 நாட்களில் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியுமா, இல்லை ப்ரோ முடியாது. எஸ், நானும் சொல்கிறேன், கஷ்டம் தான், ஆனால் முடியாதுன்னு கிடையாது. ப்ராப்பராக கொண்டு போங்க. நமக்கு தேவையான கட் ஆஃப், அதாவது 200 கேள்விக்கு ஜென்ரலுக்கு நான் கட் ஆஃப்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் புக்ஸே சூஸ் பண்ணணும், கரெக்டாக வந்து படிக்கணும். 200 கேள்விக்கு 150லேருந்து 155 இது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இன்னும் எம்பிசி பிசி வரும்போது கட் ஆஃப் வந்து பின்னாக்க மாறலாம். அப்போ இந்த 155 நான் என்னங்க பண்ணணும், நான் இதே சொன்ன மாதிரி தான். இப்போ சயின்ஸ்க்கு என்ன உங்களுக்கு 10 கேள்வி தான் இருக்கா, இது எவ்வளோ தான் நீங்கள் மாங்கன்னு படித்தாலும் 10 கேள்வி தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 10ல் 8 தான் சரியாக போகுது, அதுக்கு பண்ண வேணாம். இப்போது மேக்ஸ் பாருங்கள், 25 கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மேக்ஸ்க்கு வந்து போங்க. சிலபஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த மேக்ஸில் 25 கேள்விகளில் 15 கேள்விகள் எல்லோரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது.
ஒரு 7 கேள்விகள் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கேள்வி கிட்ட சுத்தமாக அட்டன் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 23, 22 கேள்வி கிட்ட இருக்குல்ல, 25க்கு நான் 22 to 23 கேள்விக்கு நான் வந்து போடணும். அதுக்கு என்ன பண்ணலாம், சயின்ஸுக்கு அந்த 10 கேள்விக்கு நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இங்கே 15 ஈஸியாக இருக்குது. ஓகே, அந்த 8 கேள்விக்கு நான் என்ன பண்ண முடியும், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ மேக்ஸில் 23க்கு வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். இது ஒரு பார்ட்டு. ஓகே, இப்போ ஜிஎஸ் நம்ம வந்து வரலாம். இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி இவங்க 2 பேரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். நம்ம பிளானை செக் பண்ணி பாருங்கள், இங்கே தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஓகே, இப்போ பாலிட்டியில் 40 கேள்வி இருக்குது குரூப் 1ல். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். 40 கேள்வி ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா குரூப் 2 கேட்குறாங்கல்ல, படிக்கவே வேணாம், ரிவைஸ் பண்ணால் போதும். குரூப் 4 படிக்க ரிவைஸ் பண்ணால் போதும், கரண்ட் அஃபேர் மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதே சிலபஸ் தான். அப்போ குரூப் 1க்கும் அதே புக்கு தான், குரூப் 2க்கும் அதே புக்கு தான். படிக்கிற விதம் வந்து மாறுது, கேட்குற கேள்வி வந்து பின்னாக்க மாறுது. கண்டென்ட் சேம், அதே பிரியாம்பல், அதே செக்யூலர், அதே சாவர்னிட்டி, இறையாண்மைனா 2 பேருக்கு ஒன்று தான் மாறப்போகுது. ஜனநாயகமா, குடியரசா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ரிவால்ட்டா, சண்டை வருதா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சிலபஸை கம்பேர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ இங்கே 40 கேள்வி ரெடி ஆகிடுச்சு, டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐஎன்எம்ல 25 கேள்வி இருக்குது. இப்போ இதுலேயே வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஐஎன்எம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஐஎன்எம் வந்து படிங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டெல்லி சுல்தான், முகல்ஸ், மரத்தை சேர்த்திங்கன்னா கதைக்கு போயிட்டே இருக்கும். டெல்லி சுல்தானில் அந்த அடிமை வம்சம் அந்த மாதிரிலாம் வந்து 5 பேர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. முகல்ஸ்க்கு பாபர், அக்பர் ஒரு 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஐவிசி அதிகமாக வந்து போகும், குப்தா சொல்லவே நிறைய வந்து பின்னாக போகும். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இன்டர்நேஷனல் மூமெண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. தலைவர்கள் அதிகமாக வந்து படிங்க. அப்போ 25 கேள்விகளில் ஒரு 15 கேள்வி கிட்ட ஈஸியாக தான் வரப்போகுது. அப்போ இங்கே உங்களுக்கு 65 வந்து கவர் ஆகிடுச்சா? மேக்ஸில் 23 நம்ம வந்து பார்த்தோம். இங்கே ஒரு 65 கேள்வி கிட்ட வந்து பின்னாக கவர் ஆகுது. ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 88 கேள்வி வந்து கவர் ஆகிடுச்சா? நம்ம கட் ஆஃப் நம்மளுக்கு 150. அடுத்து அப்படியே வந்து வரும். இங்கே பாருங்கள், இந்தியன் எக்கானமியில் 50 கேள்வியும், அட்மினிஸ்ட்ரேஷனில் இங்கே ஒரு 40 கேள்வியும் இருக்குது. அப்போ இந்த 90 கேள்விகளில் நீங்கள் ஒரு 55 கேள்விகள் ஒரு கிட்டத்தட்ட போட்டால் கூட வந்து போதும். நம்ம ஆல்ரெடி கையில் ஒரு குத்து மதிப்பாக ஒரு 80 கேள்வி கிட்டே வந்துருக்கு. இங்கே ஒரு 55 கேள்வி கிட்டே இருக்குது. 135 கேள்வி இருக்கா? கட் ஆஃப் நான் எவ்வளோ சொன்னேன், மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 155 கிட்ட தான் வந்து வரப்போகுது. அப்போது ஒரு 4 சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே அந்த 135 வருது. ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ, நீ ஈஸியாக சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி தோணலாம். பட் அப்படி கிடையாது. இதான் ரியாலிட்டி. குரூப் 1 கிராக் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை. நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த எல்லாமே அட்டன் பண்ணும் போது தெரிஞ்ச கேள்வி இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் அட்டன் பண்ணால் அந்த 135 மார்க்கை ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். அப்போ இன்னும் தேவை நமக்கு ஒரு 10-15 கேள்விகள் தான். அது என்ன பண்ணலாம், ஜாகிரஃபியில் கொஞ்சம் இருக்குது, கரண்ட் அஃபேரில் கொஞ்சம் இருக்குது, ஒரு பிஒய்க்கில் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணும்போது அந்த 145-150 கிட்ட நெருங்க முடியும். இங்கே நான் பண்ணுற தப்பு இது மட்டும்தான். நான் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா எல்லாமே படிக்க முடியாது. எவ்வளோ தான் முட்டி மோதினாலும் இங்கே ப்ரிலிம்ஸில் 200 மார்க் சாத்தியமே இல்லை, சத்தியமாக முடியாது. அது நெகட்டிவாக நான் சொல்லவே இல்லை, டிமோட்டிவேட் பண்ணவே இல்லை. 200லாம் சான்ஸ் இல்லை, 180லாம் சான்ஸே இல்லை. அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணணும். ஒரு 160 எய்ம் வச்சுக்கோங்க, ஒரு 140 அடிக்க முடியும். அப்போது இந்த 135 படிக்கிறீங்களா, இந்த 135 படிக்கும் போது நீங்கள் அப்படியே சிலபஸை கம்பேர் பண்ணால் அந்த 135 அதே கண்டென்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு வந்து பின்னாக வரப்போகுது. அப்போ அந்த 3 மாதத்தில் மெயின்ஸ்க்கான சிலபஸும் 50% டன்னு, ப்ரிலிம்ஸும் டன்னு முடிஞ்சுதா? இங்கே ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். 90 நாட்களில் ப்ரிலிம்ஸை கவர் பண்ண முடியாதுன்னு யாருன்னா சொன்னால் எஸ், நானும் வந்து சொல்லுவேன், முடியாது தான். ஆனால் அந்த 200 கேள்வி தான் முடியாதே தவிர இந்த 145 கேள்வி முடியும். ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். செலக்ட் பண்ணணும், டாப்பிக்கை செலக்ட் பண்ணணும், புக்ஸை செலக்ட் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போது புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ புக் லிஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுத்துருக்கேன்னா இவன் தான் கீ, ரிவிஷன் தான் கீ. ஓகே, இப்போ புக் லிஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு புக் லிஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது மஸ்ட்டு, நிச்சயமாக இதை வாங்கி தான் ஆகணும். 40 கேள்வி பாலிட்டி கேட்குறாங்களா? 40 கேள்விகளில் நீங்கள் புக்கே எடுக்கல, நான் சுத்தமாக படிக்கவே இல்லை, எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 வருஷம் எல்லா எக்ஸாம்ஸும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே சிம்பிளாக கேட்டது, ஹார்டாக கேட்டது எல்லாமே படிச்சுட்டு போங்க. எழுதி கொடுக்குறேன், ஒரு பாண்ட் பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறேன். இந்த 40 கேள்வியில் 15 கேள்விகள் கண்ணை மூடிக்கிட்டு போட முடியும், கண்ணை மூடிக்கிட்டு போடலாம். இன்னும் டஃப்பாக போட்டோம் அப்படின்னா 20 கேள்வி பிஒய்க்யூ பேஸ் பண்ணி மட்டுமே போட முடியும், சத்தியமாக போட முடியும். அதாவது டேரெக்டாக கேட்கலாலும் அதை லிங்க் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ 50-50 சான்ஸ் உங்களுக்கு இந்த பிஒய்க்யூலேயே முடியுது. இப்படி தான் வந்து கொண்டு போகணும். நீங்கள் நிறைய பேர் கிராக் பண்ண முடியல அப்படின்னா, ஈவன் நிறைய பேர் படிக்கும் போது புக்ஸை வந்து படிப்பாங்க, டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பிஒய்க்கு பார்க்க மாட்டாங்க. போன வருஷம் வேறு மாதிரி கேட்டாங்க ப்ரோ, இப்போ வேறு மாதிரி கேட்பாங்க ப்ரோ, வேறு மாதிரி தாங்க கேட்குறாங்க. ஆனால் கண்டென்ட் ஒன்று தான், அதே ப்ரியாம்பல் தான், அதே ஃபண்டமெண்டல் ரைட்டு தான், அதே மைசூர் வார் தான், அதே மராத்தா வார் தான், அதே பானிபட் வார் தான். வார் வந்து மாறாது. அக்பர்னா அக்பர் தான், பாபர்னா பாபர் தான். அந்த கண்டென்ட்டை லிங்க் பண்ணி நம்ம வந்து படிச்சாகணும். அதுதான் இங்கே சூட்சமும்.
அனலைஸ் பண்ணி படிக்கணும். செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணியோ கிளாஸ் பேஸ் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. நாம் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நம்ம ப்ரிப்பரேஷன் டிபெண்ட் பண்ணணும். நம்மளை டிபெண்ட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அகாடமி எல்லாமே 1% மட்டும்தான். எல்லாம் சொல்லிப்பாங்களே, நான் வந்து நோட்ஸ் கொடுத்தேன், கிளியர் பண்ணிட்டாங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க, எல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் 1% மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. 98% நீ என்ன படித்த, நீங்கள் என்ன படிச்சிங்க, அது பேஸ் ரிசல்ட் வந்து பின்னாக வரும். அப்போது அந்த பிவைக்யூலேருந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு 50% வேலை வந்து முடியுது. அதை வாங்குங்க. ஏதோ ஒரு அகாடமியிலேருந்து ஒரு பிவைக்யூ, எந்த அகாடமி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிடிஎஃப் தான் பரவாயில்ல, பிவைக்யூ நிச்சயமாக கையில் இருந்தே ஆகணும். நீங்கள் எந்த புக்கு வாங்குறீங்களோ இருந்தே ஆகணும். அவ்வளவுதான். பிவைக்யூ மஸ்ட்டு. 20 கேள்வி கிடைக்குதுங்க 40ல். அப்போ 30 வாங்குறீங்க அப்படின்னா 10 to 15 கேள்வி கண்டிப்பாக கிடைக்கும். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், முட்டாள் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு தோணலாம். நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 10 வருஷம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2025 குரூப் 1 பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். குரூப் 1 பேப்பர் எடுத்துக்கிட்டு 2024 வரைக்கும் ஃபுல்லாக பிவைக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு பேப்பரை போய் அட்டென்ட் பண்ணுங்கள். எத்தனை கேள்வி சரியாக வருதுன்னு பாருங்கள். நிச்சயமாக சரியாக வரும். இது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இது நம்பர் 1. ஓகே, மேக்ஸுக்கும் அதே கான்செப்ட் தான். மேக்ஸ்லாம் அசால்ட்டாக 10-15 கிலோ அடிக்க முடியும். புக் லிஸ்ட் வந்து வருவோம். இதாங்க கீ. ஓகே, அதாவது சமச்சீர் புத்தகம் 6 to 12 சோஷியல் சயின்ஸு, அப்புறம் வந்து சயின்ஸு, 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி. ஓகே, இதை நான் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். குரூப் 1 குரூப் 2 எல்லாரும் வந்து ஓகே. இதை 101% முடிக்கணும். 100க்கு 100 அப்படி சொல்லுவோம்ல, 100க்கு 105 அப்சாரா எழுதுனா எக்ஸ்ட்ரா 5 மார்க் கொடுப்பாங்க சொல்லுவாங்க, ஆட் வரும் பாருங்கள். அந்த மாதிரி 100க்கு 105 வந்து முடிக்கணும். அப்போ தான் வந்து பாசிபிள். சயின்ஸை வந்து விட்டுருங்க, லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். மற்ற எல்லாமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸு, சிவிக்ஸு, பாலிட்டி, எத்திக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து முடிச்சு ஆகணும். அப்போ கேட்குற 175 கேள்விகள் ஜிஎஸ் கேட்குறாங்க. ஒரு 25 மேக்ஸ் வந்து இப்போ நாங்கள் போயிடுது நம்மளுக்கு இல்லையா. இப்போ இந்த 175ல் 25 கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகுது. 150 கேள்விகள் இருக்கா. 150 கேள்விகளில் 90லேருந்து 100 கேள்விகள் இங்கே இருந்தால் எழுத முடியும். டைரெக்டாக கேட்க மாட்டாங்க குரூப் 1ல். டைரெக்டாக அப்படியே கேட்க போகிறது கிடையாது. பட் இங்கே இருந்தால் அட்டன் பண்ண முடியும். இதை நீங்கள் ப்ராப்பராக முடித்தா 100 கேள்விகள் சாலிடாக ஃபேஸ் பண்ண முடியும். என் டவுட்டே வேண்டாம். நீங்கள் லாஸ்ட்டே எடுத்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள், ஒரு அகாடமி பேப்பர் எடுத்து பாருங்கள். 100 கேள்விகள் சாதாரணமாக ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ராக்டிஸ் வேணும். 6th புக்கும் 7th புக்கும் லிங்க் பண்ணி படிக்கணும். 6th ஜியாகிரஃபி இருக்கா, 11th இருக்கா, லிங்க் பண்ணி படிக்கணும். 10th மான்சூன் கொடுத்துருப்பாங்க, அந்த மான்சூன் லிங்க் பண்ணி படிக்கணும். கரண்ட் அஃபேரில் கேள்வி வந்து வரும். இப்போ நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு, இந்த வருஷம் எல்னினோ அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமான வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் தாக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்னினோ அப்படின்ற கான்செப்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு தேடுங்க. அந்த எல்னினோனா என்ன, எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது, பசிபிக்கா, ஆஸ்திரேலியாவா, இந்தியன் ஓஷனா, எங்கே கவர் ஆகுது, அந்த கரண்ட் அஃபேரை ஜியாகிரஃபி லிங்க் பண்ணணும். இப்படி தான் கேள்வி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் புக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. ஒரு 4 ஆப்ஷன் கேட்குறாங்கன்னா 2 ஆப்ஷன் புக்கை பேஸ் பண்ணியிருக்கும், 2 ஆப்ஷன் வெளியே பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் புக்கை பேஸ் பண்ணி சரியாக கணிக்க முடிஞ்சால் அந்த மீதி 2 ஆப்ஷனை அட்டன் பண்ண முடியும். அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் டஃப்பாக தாங்க கேட்பாங்க குரூப் 1 எக்ஸாம். ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்கும். பேப்பர் 2 கிலோ கிட்ட கேட்க போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. ஜிஎஸ்ல இந்த ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட்லாம் ஏகப்பட்டது கொடுத்து பேப்பர் மட்டுமே 1 கிலோ கிட்ட வரப்போகுது. அப்போ அதுக்கு தயாராகணும். என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து முக்கியம். கண்டென்ட் ஈஸியாக இருக்குது ப்ரோ, பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, அட்டன் பண்ண முடியல, என்ன பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணலை. அப்போ 10th புக்கை படிக்கும் போது கரண்ட் அஃபேரில் என்ன வந்து கேட்டிருக்காங்க, வெளியே என்ன வந்திருக்கு, அதை லிங்க் பண்ணால் தான் ப்ராப்பராக வந்து படிக்க முடியும். அப்போ சமைச்சர் மட்டுமே போதலைன்னு சொல்கிறதுக்கான காரணம், படித்தும் அதை ரிவைஸ் பண்ணலை, டெஸ்ட்டு போட்டு பார்க்கல, அதனால தான் போதலை. அதை டெஸ்ட்டு போட்டு பார்த்து ரிவைஸ் பண்ணால் நிச்சயமாக அது வந்து பின்னாக போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிகிரி லெவலில் இது அடிப்படையான புத்தகங்கள். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணணும், நம்ம பிளான் வந்து கொடுத்துருக்கோம். 90 days பிளான் வந்திருக்கு. ஒரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கும் டிகிரி புக்கும் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்போம். அதை லிங்க் பண்ணி படிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது, அது சாத்தியமும் இல்லை, தேவையும் இல்லை. கட் ஆஃப் என்ன, ஃபிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கு கட் ஆஃபை ரீச் பண்ணி ஆகணும். எல்லாருமே அந்த 140 எடுக்கிறாங்க. பட் 141 கட் ஆஃப் வரும்போது கிளியர் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ இந்த 1 மார்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்க்குறது, பிவைக்கு வந்து பார்க்குறது, ஸ்டேட்மெண்ட்டை லிங்க் பண்ணி படிக்கிறது, கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி அடிஷ்னலாக பண்ணும்போது தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நிச்சயமாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டெலகிராம் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி கொண்டு போகலாம் உங்கள் ஐடியா வந்து கொடுங்க. எல்லாம் பேஸ் பண்ணி இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, இங்கே நான் வந்து கத்துறதுக்கோ பேசுகிறதுக்கோ வீடியோ போகிறதுக்காக மட்டும் கிடையாது. எல்லாமே அடிப்படையான விஷயங்கள் இங்கே தான் சூட்சமாக இருக்குது. திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 100 நீங்கள் எடுத்தால் தாங்க உங்களால் அந்த 50 கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். இந்த 50க்காக நம்ம அதிகமாக மல்லு கட்டுறோம், இதை வந்து விட்டுறோம். கையில் இருக்குல்ல, கையில் ஒரு விஷயம் இருக்கும் போதே நம்ம யோசிக்கிறதே கிடையாது, விட்டுருவோம். காரணம் அமைச்சர் புக்கா அப்புறம் பார்த்துக்கலாம், 1 மாதம் ரிவைஸ் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப தேவையில்லாத விஷயமா வந்து போயிடும், உங்களை தோல்வியில் தள்ளி விட்டுரும். அப்போ இதை முடிங்க. 3 மாதமா 1.5 மாதம் இதை படிங்க, 1.5 மாதம் அதை படிங்க, ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் புக் லிஸ்ட், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அகாடமி புக்கு, டாப்பர்ஸ் புக்கு, இதை மட்டும் படித்தால் போதும் அப்படின்ற புக்கு, 30 நாள் இதை மட்டும் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற புக்கு, டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் இதை மட்டும் படித்தா போதுன்ற புக்கு, அதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் முடிங்க, லாஸ்ட்டாக வந்து பார்த்துப்போம். இதுதான் அடிப்படை. எப்படி கேட்டாலும் இதை முடிச்சா தான் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். இது தவிர்த்துட்டு வேறு மாதிரி கேட்குறாங்க, டஃப்பாக கேட்குறாங்க, வெளியே போகிறீங்க அப்படின்னா இன்னும் டஃபர் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையை வந்து முடிங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்துக்கலாம். எந்த பேப்பரும் டஃப்பாக தான் இருக்கும். டஃப்பாக இருந்தாலும் இட்ஸ் மேனேஜபிள், கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். அதை மட்டும் மனசில் ஒத்துக்குவோங்க. ஓகே, இவ்வளோ பேசுகிறான், அட்டன் பண்ணி பார்த்து தெரியும், அப்புறமா நிறைய பேர் சொல்லலாம். இங்கே வந்து நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு என்ன ரூட் கிடைக்குமோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரூட்டில் சரியாக போங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இங்கே யாரையாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க, புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்து அடிப்படையை முடிங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து முக்கியம். ஓகே, நன்றி, வணக்கம்.